பழங்களை எடுத்துட்டு பறவைங்களை நோக்கி வந்துச்சு. உடனே காலுக்குருவி சிட்டு கிட்ட இப்படி கேட்டுச்சு. அடடா சிட்டு, நாங்க ரொம்ப பசியா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கியா? ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சிட்டு இப்படி சொல்லுச்சு. ஆமா ஆமா, அந்த கருப்பு காகம் தவிர உங்க எல்லாருக்கும் தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி சொன்னதும் அங்க இருந்த ரீத்துக்காகவும் கவலையோட பறந்து போயிடுச்சு. இதை கேட்ட காலுக்குருவி இப்படி சொல்லுச்சு. அட சிட்டு, நீ ஏன் இப்படி பண்ற? காகம் கருப்பா தான் இருக்கும், அதுக்காக அது மனசை எப்பவுமே காயப்படுத்திட்டே இருக்க கூடாது. ரீத்து காகம் எப்பவுமே ரொம்ப நல்ல காகம், எல்லாருக்குமே நிறைய உதவியை செஞ்சிருக்கு. நீ ஏன் அதை எப்பவுமே கஷ்டப்படுத்துற? அது சாப்பிட்றதுனால எல்லா பழமும் காலியாக போது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு காலு கோபத்தோட சிட்டு கிட்ட கேட்டது. உடனே சிட்டு எப்படி சொல்லுச்சு. காலு, என்னுடைய பழம் எல்லாம் அது சாப்பிட்டதுன்னா அது